கோயின் ட்ராமா விவஸ்கா ஹாய் வாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக்கு தான் என்னோட வீடியோவை 2 பேருக்காவது சஜஷன் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு கப்பலில் இருக்கிற ஹோட்டலை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு வெயிட்ரஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். பேர் வந்து வென். அப்படி அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்து அவரை அடிச்சு போட்டுட்டு வேகமா ஓடுறாங்க. அவங்களுக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்த மாதிரி வேற தெரியுது. அப்ப ஹீரோயின் வந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூம்ல மயக்க நிலைமையில இன்னொரு ஆள் இருக்காரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் பேர் வந்து ஃபூ. தென் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே ரூமை விட்டு வெளியில வராங்க. அப்படி வருத்தத்தோட அவங்க வீட்டுக்கு வரும்போது அங்க அவ கசின் லில்லி ஹீரோயினோட அட்மிஷன் லெட்டர் வச்சுக்கிட்டு நான் அந்த காலேஜுக்கு போக போறேன்னு சொல்றா. அதை பார்த்த ஹீரோயின் அது என்னோட லெட்டர் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அவ சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப லில்லியோட அம்மா ஹீரோயினுக்கு ஒரு அடியை போட்டுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் என் பொண்ணுகிட்டேருந்து இதை வாங்க பாக்குறியா? நீயே இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா தானே இருக்க. அப்படி இருக்கிறப்ப உனக்கு இந்த படிப்பு தேவையான்னு கேட்க ஆன்ட்டி நீங்க எப்படி பேசுறீங்க? அது என்னோட லெட்டர், நான் கஷ்டப்பட்டு வாங்கினது, அது எனக்கு தான் வேணும்னு சொல்லும்போது அப்ப லில்லி சொல்றா இந்த காலேஜுக்கு போகலாம் ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உனக்கு கிடையாது. ஏன்னா நேற்று கப்பல்லையே நீ வந்து கலங்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினும் இவளுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அவ ஹீரோயின் கழுத்துல இருக்கிற ஒரு செயினை பாக்குறா. இந்த செயின் என்ன ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது, அது எனக்கு தான் வேணும்னு சொல்லி அந்த செயினை புடிங்கிறா. அதுக்கு ஹீரோயின் வந்து அந்த செயின் எனக்கு முக்கியமானது, அது என்கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப ஆன்டிக்காரையும் ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட அந்த இடத்துக்கு வந்து அங்கிள் வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் அங்கிள் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து அங்கிளுக்கு ஹீரோயினை பார்த்து பாவமா தான் இருக்கு. ஆனா பொண்டாட்டி பொண்ணுங்களோட பேச்சை வந்து மீற முடியல. அதனால அவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருக்க. அப்ப ஆன்டி சொல்லுது இனிமே இவளோட சேவை நமக்கு தேவை கிடையாது, இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்கன்னு சொல்ல அங்கிளும் வந்து அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாரு. அப்படி ஹீரோயின் வீட்டை விட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க நிறைய பாடி கார்ட்ஸ் வராங்க. அவங்க வந்து தேடிட்டு இருக்கும்போது அப்ப அந்த கசின் கழுத்துல ஹீரோயினோட செயின் இருக்கு. அதை பார்த்து அவங்களும் எங்க பாஸ் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க அவங்க வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க அதை பார்த்த கசினுக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் அவ யோசிக்கிறா ஓஹோ அவங்க வந்து ஹீரோயின் நினைச்சு நம்மளை கூப்பிடுறாங்க, இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறா. அப்படியே 9 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது. அந்த நேரத்துல கசின் அங்க வந்து நிக்கிறா. சில ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்து நீ குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தை எனக்கு சொந்தம், இனி உன்னோட குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அதனால நீ இந்த உலகத்துல இருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிறந்த பிறகு அங்க தீய வச்சு விட்டு போயிடுறா. அப்படி அவங்க தீயில மாட்டி கஷ்டப்படும் போது அப்ப அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. தென் 5 வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு குழந்தையோட ஆபீஸ்க்குள்ள கெத்தா வந்துட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு இன்னைக்கு 5 மணிக்கு முக்கியமான நமக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ இன்னைக்கு எந்த மீட்டிங் இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு, ஏன்னா என் பையனோட பர்த்டே, இன்னைக்கு ஃபுல்லா நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்ல அதை கேட்ட அவன் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பையன் பேரு வந்து ஜேஜு. அப்ப ஹீரோ கேக்குறாரு உனக்கு என்ன ஃபுட் வேணும், நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் இன்னைக்கு வாங்கி தரேன்னு சொல்லும்போது அதுக்கு அவன் சொல்றான் எனக்கு சிக்கன் தப்பா வேணும், நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் சாப்பிடலாமான்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் வந்து ஓகேன்னு சொல்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க 2வது பையன் கூட வந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் பேரு வந்து பேபே. அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு உன்னோட பர்த்டே, நான் ஃபுல்லா உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், இப்போ நம்ம என்ன வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பையனும் அம்மா எனக்கு சிக்கன் வேணும்னு ஆசையா இருக்கு, அது நம்ம சாப்பிடலாமான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே, ஒரே மாதிரி தான் அவங்க மைண்ட் வேலை செய்யுது. தென் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரெஸ்டாரண்ட் தான் வராங்க. ஆனா வந்து ஹீரோ கொஞ்சம் லேட்டா வரதுனால ஹீரோயின் முன்னாடியே போயிடுறாங்க. அப்படி அவங்க சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்ப பேபி சொல்றான் அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு. அதுக்கு ஹீரோயினும் சீக்கிரமா போயிட்டு வான்னு சொல்ல அவனு கிளம்பி போயிடுறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜேஜு வரான். அதை பார்த்த ஹீரோயினும் என்னடா இப்பதான் ரெஸ்ட் ரூம் போன அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட, அதுவும் என்ன கோட் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்க, யார் வாங்கி கொடுத்தா? எனக்கு தெரிஞ்ச ஆன்டி தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, சரி பரவாயில்ல வா இப்ப வீட்டுக்கு போலான்னு சொல்லி அழைச்சிட்டு போக ஜேஜு பாக்குறான் யார் இந்த ஆன்டி, நம்மள வந்து பையன் சொல்றாங்க, ஒருவேளை இவங்க தான் நம்மளோட அம்மாவா இருப்பாங்களோ, சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அவன் கூடயே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனும் அவங்க கூடயே போறான். ஹீரோ வந்து அவனோட பையனை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து அந்த பையன் கூட வந்துகிட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோவும் ஓய் லேடி என்ன என் பையனை கடத்த பாக்குறியான்னு கேட்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இவன் என்னோட பையன் சொல்லும்போது அதுக்கு ஜேஜு ஒன்னும் பேசாம அமைதியா இருக்கான். அதை பார்த்த ஹீரோவும் ஜேஜு என்கிட்ட வான அவனை புடுங்கிக்கிட்டு இங்க பாருங்க என் பையனை நீங்க கடத்த பாத்திருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு லாயர் நோட்டீஸ் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓய் மிஸ்டர் நீ என்ன லாயர் நோட்டீஸ் அனுப்புறது, நான் இப்பவே போலீஸை கூப்பிடுறேன், போலீஸ்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. ஹீரோவும் திரும்பி பாக்குறாரு. அந்த டைம் யூஸ் பண்ணி ஜேஜு வந்து ஹீரோயின் இழுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் அவன் என்னோட பையன் சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. பின்னாடி அங்க அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு ஒருத்தி என் பையனை கடத்திட்டு போறா, அவளை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்ல அப்பதான் ஹீரோ அவரோட முகத்தையே பாக்குறாரு. உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் யங் மாஸ்டர் பண்ண வேலை தான் சார், சடனா அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப பலம் வந்த மாதிரி எங்க எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாருன்னு சொல்ல அப்ப பின்னாடி 3 பாடி
கார்டு சேர்ந்து பேபியை தூக்கிட்டு வராங்க. பேபிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு. அவன் சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்ப அவனை பார்த்த ஹீரோ அந்த லேடி வந்து போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம பையனை விட்டுட்டு போயிட்டான் போலன்னு யோசிக்கிறாரு. இங்கே ஹீரோ வந்து பேபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் பேபி வந்து கத்திக்கிட்டே இருக்கான். பேட் அங்கிள் என்னை விடுங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ அவனை உட்கார வச்சுட்டு, உனக்கு என்னடா ஆச்சு? அப்பானா உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ நல்ல பிள்ளையா இருப்ப. ஆனால் இப்போ நீ அந்த லேடியை பார்த்த பிறகு உன்னோட பிஹேவியரே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவங்க வீட்டு காலிங் பில் அடிக்குது. அதனால ஹீரோவும் யாருன்னு பார்க்க போறாரு. அப்போ பேபி வந்து நான் வந்து எங்கள் அம்மாக்கு கால் பண்ணியே ஆகணும்னு போகும்போது அங்கே வந்து ஜேஜுவோட ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்து அவனும், என்ன இந்த பையன் நம்மள மாதிரியே இருக்கான், ஓ அதனால தான் இந்த அங்கிள் நம்மளை மாற்றி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாரா, ஒருவேளை இவர் தான் நம்மளோட அப்பாவா இருப்பாருன்னு சொல்லி யோசிக்கிறான். இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. பேபி இன்னைக்கு என்னன்னு தெரியலடா, நீ ரொம்ப நல்ல பிள்ளைய நடந்துக்கிறேன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஜேஜுக்கு ஒன்னும் புரியல. யார் இந்த பேபின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. சரி இதே மாதிரி நீ சமத்தா உட்காந்துரி, நான் வந்து உனக்கு நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஜேஜி யோசிக்கிறான், யார் இந்த பேபி, கண்டிப்பா இவங்களோட பையனா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லேப்டாப்பை திறந்து பாக்குறான். அதுல இவன மாதிரியே இருக்கிற பேபியும் பாக்குறான். இங்க ஹீரோயின் வந்து நூடுல்ஸ் செய்யலான்னு போகும்போது அப்போ வந்து அவங்களுக்கு கால் வருது. அதில் யார் பேசுகிறாடா, பேபி தான் பேசுகிறான். அம்மா நான் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயின், நம்ம பையன் இங்கே உட்காந்துருக்கான், இது யார் பேசுறது, எல்லாம் ஸ்கேம் பண்ணுறதுக்குனே ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, என்ன தம்பி உங்கள் அப்பா கிடச்சிட்டாங்களா, அப்போ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதை கேட்ட பேபியும், அம்மாவே நம்மளை இங்கே இருக்க சொல்லிட்டாங்க, ஸோ நம்ம இனிமேல் அப்பா கூடயே இருக்கலாம்னு முடிவு பண்ணுறான். இங்கே ஹீரோ வந்து யாருன்னு பார்க்கும்போது அங்கே வந்து கசின் தான் வந்து நிற்கிறா. என்னங்க நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னா கேட்கும்போது, ஆனால் ஹீரோக்கு வந்து இவரை பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு உன் குழந்தையோட பர்த்டே, ஆனால் அதை மறந்து நீ எங்கெங்கயோ சுத்திட்டு நைட் டைம் வரியான்னு கேட்க, அதுக்கு அவளும் இல்லைங்க நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க, நான் பாருங்க அவனுக்கு பிடிச்ச சிக்கன்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோவும் வேண்டாம் விருப்பா உள்ள விடுறாரு. கசின் மேல ஹீரோக்கு விருப்பமே இல்லை போல. அப்பா அவங்க வந்து பேபியை கட்டி பிடிச்சி, இங்க பாருடா நீ வந்து எங்க வீட்டு வாரிசே கிடையாது, எனக்கும் ஃபூக்கும் ஒரு வாரிசு பிறக்கும், அதுதான் இந்த சொத்து எல்லாத்தையும் ஆள போகுது, உன்னை எப்படியாவது நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் முதுவை பிடிச்சி கிள்ளி விட்டுறா. அதை பார்த்து அவனும் அவளை பிடிச்சி தள்ளி விட, ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு கசினும் பேபியை பேச விடாம, பாருங்க நான் அவனோட அம்மா, ஆனா ஏன் மேலே இப்படி வெறுப்ப காமிக்கிறான், அவனுக்கு சைக்காலஜிக்கலா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் அவனை காமிக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ஜேஜு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கும்போது அப்பா அவன் சொல்றான், அப்பா இந்த ஆன்ட்டி வந்து போய் சொல்றாங்க, அவங்க வந்து என்னை புள்ளி பண்ணாங்க, அதனால தான் நான் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்ல, குட்டி சத்தா மாட்டி விட்டுட்டானேன்னு வச்சுட்டு, இங்க பாருங்க நான் வந்து அவனோட பெத்த அம்மா, எதுக்காக நான் இப்படி பண்ண போறேன்னு சொல்லி அவன் நடிப்பு போட்டுட்டு இருக்க. ஹீரோவும் வந்து பேபியை தான் சாரி கேட்க சொல்றான். அதை பார்த்த பேபிக்கு சமக்கவும் வருது. ஏன்னா இவன் வந்து தான் ரெக்கடான ஆளாச்சுல, அதனால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறானா, இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அவன் மேல எரிய ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த கசினும், டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம், நான் தான் சரியில்லைன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் மென்டலா ப்ராப்ளம் வந்தவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி நானும் நடந்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்து கசினுக்கு கோவம் வந்து பேபியை அடிக்க வர, அப்ப ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. இங்க பாரு உனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சு, இப்ப நீ கிளம்புன்னு சொல்லும்போது அதுக்கு கசினும், சாரிங்க ஏதோ நான் ஒரு கோவத்துல இப்படி அடிக்க வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளோட மெயின் பிரான்ச்ல நாளைக்கு நான் டைரக்டரா போஸ்டிங் ஆக போறேன், நீங்க கண்டிப்பா என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லும்போது அப்ப பேபியை யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த ஆன்ட்டி சரியே கிடையாது, இவளை வந்து நம்ம அப்பா கூட விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்பா நாளைக்கு நானும் ஆஃபீஸ்க்கு வருவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ ஓகே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க கசினுக்கு தான் வயிறு எரியுது. அதை பார்த்து பேபியும் வந்து வலுப்பு காமிச்சிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்ப வந்து ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு தம்பி நான் வந்து வேலைக்கு போறேன், நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், ஏதாவது உனக்கு ஹெல்ப் வேணும்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கிட்ட கேளு, அவங்க உனக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு அவனும் வந்து நீங்க பயப்படாம போயிட்டு வாங்கம்மா, நான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்றான். இங்க ஹீரோவும் பேபியும் வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல வந்திருப்பாங்களா, ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. அப்ப பேபி வந்து ஹீரோயினை பாக்குறான். அம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது அதை பார்த்த ஹீரோவும், இந்த லேடி திரும்ப வந்துட்டாளா, இவ ஏதாவது பிளான் பண்ணியே செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, பாரு ஜெஜு அப்பா போய் பேசிட்டு வர, அது வரைக்கும் நீ காரை விட்டு இறங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோயினும், உங்களுக்கு கண்ணே தெரியாதா, இப்படிதான் வந்து இடிப்பீங்களான்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோவை பாக்குறாரு. அதை பார்த்த ஹீரோவும், என்ன மேடம் அடுத்த பிளானை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, இப்ப என் பையனை எப்படி கிட்னாப் பண்ண போறீங்கன்னு கேட்க, பாருங்க சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, என் வண்டி அடிச்சதுக்கு எனக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அதுக்கு மட்டும் காசு கொடுங்க, நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்ல, ஓ இதான் உன்னோட புது ட்ரிக்கா, என் பையன் கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரிலாம் நீ வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்க, அதை பார்த்த ஹீரோயினை கடுப்பாகிட்டு, உங்களோட காசு வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிள் எடுக்க போறாங்க. அதை பார்த்த ஹீரோ கடுப்பாகி, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்க, அப்ப ஹீரோயின் தலையினோட லப்பர் கலருது, அவங்க லூஸ் ஹேர்ல இருக்காங்க. அது பார்த்த ஹீரோ, இந்த பொண்ணை நான் ஏற்கனவே எங்கேயும் பார்த்திருக்கேனேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோயினும், ஆள விடுங்க எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
இங்க ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. அப்ப அங்க கசின் வரா. இந்த கசினுக்கு ஒரு பேர் வச்சிருமா, அது பேர் வந்து லில்லி. என்னங்க இங்க பாருங்க, உங்களுக்காக தான் நான் சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அது கேட்ட ஹீரோ, இங்க பாரு இது வந்து ஆஃபீஸ், ஒன்றும் ரெஸ்டாரண்ட் கிடையாது, இனிமே இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்ல, அதுக்கு லில்லியும் சாரின்னு சொல்லிட்டு 2 பேரும் லிஃப்ட்ல ஏறாங்க. அப்படி லிஃப்ட் மூடும்போது ஒரு நிமிஷம் நிறுத்துங்கன்னு சொல்லி அங்க ஹீரோயினோட என்ட்ரி. அதை பார்த்து லில்லி பதறி போறா. என்ன இவ சாகலையா, இன்னும் உயிரோட தான் இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினோ, உங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது, நான் இந்த கம்பெனில தான் ரொம்ப நாளா வேலை பார்க்கறேன்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் வந்து லில்லியை பாக்குறா. ஓ நீயும் இங்கதான் இருக்கியான்னு கேட்கும்போது அதை பார்த்த ஹீரோ, என்ன உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமான்னு கேட்க, அப்ப லில்லி சொல்றா, ஆமா இவ என்னோட கசின் தான், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்க வழக்கம் சரியில்லாம பிரெக்னென்ட் ஆகி வந்துட்டா, அதனால எங்க அம்மா அப்பா இவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அவகிட்ட பேசுறதே இல்லைன்னு சொல்ல, அது கேட்ட ஹீரோயின் கடுப்பாகி, என்ன மேடம் உங்களுக்கு கப்பல் நடந்த விஷயங்கள்லாம் மறந்து போச்சான்னு கேட்க, அது கேட்ட ஹீரோக்கு டவுட் வருது. என்ன கப்பல், நமக்கும் கப்பல்ல தானே அந்த விஷயம் நடந்துச்சு, அதுவும் 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயின் பின்னாடியே போய் 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, கப்பல்ல என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் போட்டு வற்புறுத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க லில்லிக்கு வந்து பயமாகுது, எங்க எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் முந்திக்கிட்டு என்ன பண்றானா, ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, ஒன்ன மாதிரி பொண்ணுக்குலாம் இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது, ஒழுங்கா வெளியில போன்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் கடுப்பாகி அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, இங்க பாரு நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னை யாராலும் இங்க இருந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, உன் கசின் என்ன ஏதோ கப்பல்னு சொன்னா அது என்ன விஷயம்னு கேட்கும்போது அதுக்கு அவ வந்து, இல்ல அவ அப்ராட்ல தான் இருந்தா, அப்ப நிறைய நாங்க கப்பல்ல ட்ராவல் பண்ணிருக்கோம், அதை பத்தி தான் அவ சொல்லிட்டு போறான்னு சொல்லி இவளும் சமாளிச்சிடுறா. தென் மேனேஜர் வந்து லில்லி அறிமுகப்படுத்துறாரு, இவங்க தான் நம்மளோட டைரக்டர்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் வந்து கண்டுக்காம உட்காந்துருக்காங்களா, அதை பார்த்த லில்லியும், என்ன ஒரு டைரக்டர் வந்திருக்க மரியாதை கொடுக்க மாட்டியான்னு கேட்க, அப்போ மேனேஜர் வந்து, ஆமா ஆமா நம்மளோட டைரக்டர், நீ என்ன திமிரா உட்காந்துருக்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, இவங்க என்ன ஆஃப்டர் ஆல் டைரக்டர் தானே, என்ன சி ஒரு ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதை பார்த்து லில்லிக்கு கடுப்பாயிடுது. ஓ மேடம் இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க என்ன கிராஜுவேட் ஆனீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோயின் ஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருப்பாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்ல, அப்போ அதை சொல்ல முடியாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோ கம்பெனிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நல்ல டிகிரி வாங்கினவங்க தான் இங்க டிசைனராக இருக்க முடியும், ஸோ உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு மேனேஜரும் கூஜா தூக்குற மாதிரி, ஆமா ஆமா உனக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயினை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. ஹீரோயின் வந்து வேற வேலைக்கு போகிறதுக்காக கம்ப்யூட்டர்ல வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஜேஜு வரான். அம்மா என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது, இல்லடா அம்மாக்கு வேலை போயிடுச்சு, அதான் வேற வேலை தேடிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா அம்மாக்கு வேற வேலை கிடைச்சிடும் சொல்ல, சரிம்மா நீங்க உங்க பேப்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் கம்பெனில போடாதீங்க, ஈசிகோ கம்பெனில போடுங்க, அங்கதான் உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, எப்படிடா சடனா உனக்கு இவ்வளோ நாலேஜ் வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லைம்மா உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னியா, அதனால தான் நான் நிறைய சர்ச் பண்ணேன்னு சொல்றான். நீ அம்மாக்காக இவ்வளோ யோசிக்கிறியாடா என் தங்கமேன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து ஹீரோயினோட ப்ரொஃபைல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் கூட அந்த பொண்ணை என்னமோ நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணு நல்ல வேலை தான் பார்த்துட்டு இருக்கு, நல்ல டிசைனரா தான் இருக்கா, நான் தான் அன்னைக்கு ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணும், அவங்களை கூப்பிடுறீங்களான்னு கேட்கும்போது அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, இல்ல சார் அவங்க லில்லி மேடம் வந்து அவங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்ல, அது கேட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு, என்ன கேட்காம எப்படி நீங்க வேலையை விட்டு தூக்குவீங்க, உடனே லில்லியை வர சொல்லுங்கன்னு சொல்ல, அங்க லில்லியும் வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு யாரை கேட்டா அந்த பொண்ணை நீ வேலையை விட்டு தூக்கணும்னு கேட்கும்போது, இல்லங்க இந்த கம்பெனில அவளுக்கு வேலை பார்க்கறதுக்கு தகுதியே கிடையாது, ஏன்னா அவ டிகிரி கூட வாங்கல, சோ அதனால தான் நான் அவளை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்ல, நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் பிசினஸா பாரு, பர்சனலா பாருன்னு, இப்போ பர்சனல் இங்க பிசினஸ்ல வந்து புகுந்திருக்கு, அவ மேல உள்ள வெஞ்சன்ஸ்ல நீ அவளை வேலையை விட்டு தூக்கிருக்க, இதனால நம்ம கம்பெனிக்கு தான் லாஸ், ஒரு நல்ல டிசைனரை இழந்துட்டோம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப லில்லி கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு, இங்க பாருங்க அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவ இந்த டிசைன்ஸ் கூட அவ செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பேபே வந்துடுறான். அப்பா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல, ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடுறான். அதை பார்த்த ஹீரோவா ஒரு பின்னாடியே ஓடுறாரு. தென் ஹீரோயின் வந்து மார்க்கெட்ல ஒரு கடை போட்டிருக்காங்க, ஏன்னா அவங்க ஒரு நல்ல டிசைனர் தானே, அதனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தச்சு அங்க வித்துட்டு இருக்காங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு காசு வேணும்ல அதுக்காக. அங்க ஒரு லேடி வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே இது எவ்வளவுன்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து 500 யுவான் சொல்ல வராங்க, ஆனா அதுக்குள்ள ஜேஜு முந்திக்கிட்டு 1000 யுவான் சொல்றாங்க. அதை கேட்ட அவங்களும், என்ன இந்த ட்ரெஸ் 1000 யுவானா, இது அதிகமாச்சுன்னு சொல்ல, இங்க பாருங்க மேடம் இது வந்து நல்ல காஸ்ட்லியான கிளாத், இதெல்லாம் நீங்க மால்ல போய் வாங்குனீங்கன்னா 3000 யுவான் சொல்லுவாங்க, ஆனா நாங்க கம்மி ரேட்டுக்கு 1000 யுவானுக்கு விற்கிறோம், அதோட உங்க பியூட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி அவன் ஐஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பாக்குறாங்க, நம்ம பிள்ளையா இம்முட்ட அழகா பேசுதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த லேடியும் நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும், டே என்னடா நீ வர வர ரொம்ப புத்திசாலியா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏமா நான் அப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்கும்போது, அப்பெல்லாம் இல்லடா நீ என் செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு, இந்தா இன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் விற்க நீ ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால இந்த பணத்தை வச்சுக்கோ, ஏதாவது உனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்ல, ஜட்ஜுக்கும் சந்தோஷமாயிடுது, ஏ ஜாலின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறான்.
இங்க ஹீரோ வந்து பேபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. டே உனக்கு என்னடா பிரச்சனை? முன்னால நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்ப, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்குற. உனக்கு என்னதான் வேணும் சொல்லு, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னு சொல்லும்போது, டாடி நீங்க ரொம்ப கெட்டவங்களா இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும், டே ஏன்டா இப்பெல்லாம் பேசுற, சரி வா உனக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன், போய் சாப்பிடலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. அப்ப ஹீரோயின் கடையில் ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்களா லேடிஸ், அவங்க வந்து ஹீரோவை கிராஸ் பண்ணி போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்க கையில இருக்கிற ட்ரெஸ்ஸை பாத்துறாரு. ஆமா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இது எங்க வாங்கினீங்கன்னு கேட்கும்போது அவங்களும் அங்க இருக்கிற கடையை சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து பேபி கிட்ட சொல்றாரு, நீ இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கடைக்கு போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது அப்ப ஹீரோ எழுந்திரிச்சு என்ன வேணும்னு கேட்கறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்ன நீயான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் என்ன சார் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, இங்க பேபியும் ஜேஜுவும் ஒன்னா ஒரே ஸ்வீட்ல கை வைக்கிறாங்க. அதை பார்த்த ரெண்டு பேருக்கும் ஷாக். என்ன நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஓ மேடம் நீங்களா, உங்களை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயினும் என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்னு கேட்க, இங்க பாருங்க மன்னிச்சிடுங்க என் ஆபீஸ்ல ஏதோ தெரியாம நடந்துச்சு, லிலி தெரியாம ஏதோ பண்ணிட்டா, நீங்க திரும்பவும் என் ஆபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுலாம் என்னால வர முடியாதுன்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க ஒரு நல்ல டிசைனர், அதை நாங்க இழக்க விரும்பல, அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லும்போது அப்படியா என்ன யார் வேலையை விட்டு தூக்குனாங்களோ அப்ப அவங்களே வந்து கூப்பிட சொல்லுங்க, அப்ப நான் யோசிக்கிறேங்கும் போது அதை கேட்ட ஹீரோ என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு யோசிச்சுட்டு சரி நான் ட்ரை பண்ண சொல்லிட்டு அவரும் போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்ன எனக்கு இவ்வளவு டிமாண்டா, நான் சொன்ன உடனே போகிறீங்க, வேணா ஒன்று பண்ணுங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு 2000 யுவானுக்கு வித்து காமிங்க, நான் அப்ப வந்து உங்க வேலைக்கு வரதை பத்தி யோசிக்கிறேங்கும் போது அவ்வளவுதானே இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து விற்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் இவர் கண்டிப்பா விற்க மாட்டாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு ஆன்ட்டி வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. ஹீரோ 2000 யுவான் இல்ல 4000 யுவானே சம்பாதிச்சு காமிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோயினும் இப்ப என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் உடனே நம்ம கிளம்பணும்னு சொல்லி எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம சிரிப்பா வருது. அப்படியே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு எதுக்காக இப்ப நம்ம வந்து ஒளிஞ்சிருக்கோன்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்து இந்த பிளேஸ்ல ட்ரெஸ் விற்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கவே இல்ல, அப்படி இருக்கிறப்ப என்னோட எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்களோட குழந்தைய ஞாபகம் வருது. ஐயோ என் பிள்ளைய நான் மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு ஓகேங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து ஜேஜுவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. பேபி எங்க போன கேட்கும்போது அப்பா அவன் பின்னால இருந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அதே மாதிரி இங்க ஹீரோவும் வந்து தேடிட்டு இருக்காரு. அப்ப பேபி வந்து டேடின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான். அதை பார்த்தா ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன போகும்போது நம்ம மேல கோவமா இருந்தா இப்ப நம்ம மேல ரொம்ப சந்தோஷமா பாசமா பேசுறான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பேபியும் ஜேஜுவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜேஜு வந்து சொல்லியிருப்பான் அந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப கெட்டவங்க, அவங்க என் அம்மானே எனக்கு தோணல, எங்க அப்பாவுக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது, அவங்க தான் எங்க அப்பா பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ல இப்பதான் பேபிக்கு புரியுது ஓகே அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப ஜேஜு சொல்றான் நம்ம வந்து அவங்கவுங்க பிளேஸ்ல இருக்கலாம், ஏன்னா எனக்கு அம்மாவோட பாசம் தேவைப்படுது, உனக்கு டேடியோட பாசம் தேவைப்படுது, சோ நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கலாம்னு சொல்ல அதுக்கு வந்து பேபியும் ஒத்துக்கிறான். அதனால தான் இப்ப ஹீரோ கிட்ட அவன் பாசமாவும் நடந்துக்கிறான். ஹீரோ வீட்டுக்கு வந்து ஜேஜுவோட ப்ரொஃபைல் தான் பார்த்துட்டு இருக்காரு. டே நீ எல்லாத்துலயும் சூப்பரா படிக்கிறடா, ஆனா உனக்கு டிசைன்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது, உனக்கு நான் டிசைனுக்காக ஒரு டிசைனர் டீச்சர் பார்த்திருக்கேன், என்னன்னா அவங்கள வர சொல்லவா, நீ வந்து டிசைன்ஸ்லாம் கத்துக்கிறியான்னு கேட்கும்போது அதுக்கு பேபியும் வந்து ஒத்துக்கிறான். ஹீரோ வந்து ஹீரோயினை தான் வந்து டிசைனர் டீச்சரா கூப்பிடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணலான்னு பண்ணும்போது அப்போ ஹீரோயின் கால் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து ஹெல்ப் நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன் என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ பதறி போய் உடனே அந்த ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. லில்லி வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கா. அவ தான் ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த மாதிரி தப்பான வழியில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறா போல, அதுக்கு தான் தேடிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ரூம்லேருந்து யாரோ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். என்னங்க ஆச்சு, யார் உங்களை இப்படி பண்ணான்னு கேட்கும்போது அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு இப்போ உங்களோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இங்க பாருங்க இது நினைச்சு நாளைக்கு நீங்க ரெகுலேட் பண்ணுவீங்கும் போது அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு விழிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் நினப்பு இருக்கு. என்ன காரியண்டி பண்ணிருக்கா, அவர் மூஞ்சில இனிமே நீ எப்படி முழிப்பன்னு சொல்லிட்டு அவர் வரத்துக்கு முன்னாடியே வெளியே போயின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரூமை விட்டு வெளியே வரும்போது தான் தெரியுது ஹீரோ அங்கதான் உட்காந்துருக்காரு. அதை பார்த்த ஹீரோயினும் தாங்கிக்கிட்டே நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மலாம் அடல்ட்ஸ் அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம எடுத்துக்க வேணாம்னு சொல்ல, ஓ அப்படியா இது எல்லாமே ஈஸி திங்ல, ஓகே ஓகே பரவாயில்ல, சரி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல என் பையனுக்கு வந்து டிசைனர் டீச்சர் தேவைப்படுறாங்க, அது நீங்க தான் வரணும்னு சொல்ல, இங்க பாருங்க அது என்னால முடியாது, நான் டிகிரி கூட முடிக்கல, எனக்கு டீச் பண்றது எப்படின்னு கூட தெரியாதுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து உங்களோட திறமைய நானே பார்த்திருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஸோ மறுக்காம ஓகே சொல்லுங்கும் போது அதுக்கு ஹீரோனும் சரின்னு சொல்றாங்க. சரி வீசாட் ஆட் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்ல
ஹீரோயினை வந்து ஸ்கேனரை காமிக்கிறாங்க. மறுநாள் ஜேஜுவோட டீச்சர் தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஏதோ ஓரல் டெஸ்ட்டா? எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவேன், இருந்தாலும் நான் ரெகுலராக டெஸ்ட் வைப்பேனே, அதுக்காக தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொஷின்ஸாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது தலைவர் பேபேல, அதனால கொஷின்ஸ்க்கெல்லாம் இடக்கு முடக்கா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து டீச்சருக்கு கடுப்பாகுது. சரி, நான் உன்ட்ட கடைசியாக ஒரு கொஷின் கேட்குறேன். ஸ்ப்ரிங் சீசன் எப்படா வரும்னு கேட்கும்போது, டீச்சர் அந்த சீசனே எனக்கு வேணாம், ஏன்னா அந்த சீசனில் நிறைய கொசு கடிக்கும்னு சொல்கிறான். அதை கேட்டு டீச்சரும் கடுப்பாகிறாங்க, ஹீரோவும் கடுப்பாயிராரு. என்னடா பேசிட்டு இருக்க, டீச்சர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே சார் விடுங்க, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி பண்றான். நான் நாளைக்கு இந்த டெஸ்ட்டை வைக்கிறேன், நாளைக்காவது நீ ஒழுங்கா பண்ணிடான்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு செம கடுப்பாகுது. நைட்டுல எப்படி தூங்கலான்னு பாக்குறான். அப்ப ஹீரோ வந்து பாசமா பேசுறாரு. அதை பார்த்து அவனும், அப்பா நீ இப்படி மட்டும் பேசாத, கண்டிப்பா எனக்கு பயமா இருக்கு, இதுல ஏதோ நீ ஒரு உள்குத்து வச்சிருக்கங்கும் போது கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, நாளைக்கு மட்டும் நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகல, அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராயிருன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பேபிக்கு வந்து பயமாயிடுது. ஐயோ அண்ணா தயவு செஞ்சு நாளைக்கு வந்துரு, என்னால முடியலன்னு சொல்லி போன் அடிக்கிறான். மறுநாள் தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜேஜு வந்து நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி ஜேஜுவும் போறானா. டீச்சர் எல்லா கேள்விகளும் கேட்கறான், அவன் கரெக்டா பதில் சொல்றான். இன்னைக்கு ஹீரோக்கு வந்து ரொம்ப பெருமையா போயிடுது. தென் ஜேஜுவும் பேபேயும் வந்து இடம் மாறிக்கலான்னு பாக்குறாங்க. அந்த டைம்ல வந்து லில்லி ஒரு சூப் எடுத்துட்டு வரா. அந்த சூப்ல மென்டலி ஏதோ பாதிக்கிற மாதிரி ஒரு மருந்து கலந்து தான் எடுத்துட்டு வரா. அது வந்து ஜேஜுக்கும் புரியுது, இது நம்ம குடிக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்க வரா. இதை பார்த்து பேபே வந்து சும்மா இருப்பானா, ஓங்கி அவ மூக்கிலே ஒரு அடியை போட அவ வந்து மயங்கி உழுறா. மயங்கும் போது கூட ரெண்டு ஜேஜு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே மயங்குறா. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அவ கண்ணு முழிச்சு பாக்குறா. என் மூக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ வந்து டோர் நாக்கில் வந்து இடிச்சுக்கிட்டியாம, எப்படி போய் இடிச்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது, என்ன நான் டோர் நாக்கில் இடிச்சுக்கிட்டேனா? அதெல்லாம் கிடையாது, என்ன ஜேஜு தான் அடிச்சிட்டான், அதுவும் வந்து ரெண்டு ஜேஜு இருந்தாங்கன்னு சொல்லும்போது அதை வந்து ஹீரோ நம்பவே இல்லை. இவ ஏதோ ஒரு தப்பான மருந்து எடுத்துக்கிட்டு அந்த மயக்கத்துல தான் அப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நேரா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா போலீஸ் வந்து தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கும் போல. அப்போ அவ கதறிக்கிட்டே போறா, இங்க பாருங்க நான் சொல்றதை நம்புங்க, நான் எந்த தப்பான மருந்து எடுத்துக்கல, நான் உண்மையை தான் சொல்றேன்னு. அப்ப ஹீரோ யோசிக்கிறாரு, நானும் உன்னை நம்பணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே அப்படின்னு யோசிக்கிறாரு. மறுநாள் ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு வராங்க, இந்த மாதிரி டிசைனிங் கிளாஸ்க்காக. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டக்க வராரு. அதை பார்த்து ஹீரோயினும் என்னன்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்லைங்க மேடம், நான் கதவை தான் சாத்த வந்தேன், நீங்க உள்ள போங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு வந்து எம்பாரசிங் ஆயிடுது. சரி பையன் எங்கன்னு கேட்கும்போது அவன் அவனோட ரூம்ல தான் இருக்கான், வாங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப பேபே வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வரான். அதை பார்த்த ஹீரோயினும் நம்ம பையன் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு திரும்ப அவனை பாத்ரூம்குள்ளேயே அனுப்பி விட்டுறாங்க. அப்ப அதை பார்த்த ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒன்னும் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும், எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோமா அங்கதான் வெளியில இருக்கு, என்னோட பையனை வர காணும்னு சொல்லி அவர் தேடிக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வந்து பேபே அழைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. நீ இங்க என்னடா பண்ற, இந்த மாதிரிலாம் ஒரு வீட்டுக்குள்ள அத்து மீறி நுழைஞ்சுனா உன்னை திருடன்னு சொல்லிடுவாங்க, அது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க, இப்ப அவனும் என்ன சொல்றதுன்னு தெரியாம வந்துட்டமா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இங்க வந்தேன்னு சொல்லும்போது சரி இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போட்டுமான்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமா என்னோட பையனும் காணும், எங்கேயோ வெளியில போயிட்டான்னு நினைக்கிறேன், சரி நீங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லிடுறாரு. இங்க பேபி வந்து ஜேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா, இந்த மாதிரி அம்மா என்ன அழைச்சிட்டு வராங்க, நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோன்னு. அதனால ஜேஜுவும் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க, அங்க ஜேஜு இல்ல. பேபே நினைக்கிறான், நல்ல வேலை நம்ம அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், இல்லைன்னா வந்து நல்லா மாட்டிருப்போம் யோசிக்கிறான். தென் இங்க ஹீரோ வந்து பேபிக்கு பிடிச்ச பிங்க் பிக் வந்து பாருடான்னு சொல்லி போன்ல காமிச்சிட்டு இருக்காரு. நான் இங்க இருக்கிறது வந்து ஜேஜுல, அதனால யோ டாடி இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க பாக்குறது, இதெல்லாம் நான் பாப்பேனா, எனக்கு வந்து புக்ஸ் தான் பிடிக்கும், நான் அதுதான் படிப்பேன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோக்கு ஒன்னும் புரியல, என்ன நம்ம பையன் பழைய மாதிரி மாறிட்டான், இது நல்லதுதான், இருந்தாலும் அவன் சேட்டை பண்றதை நான் மிஸ் பண்றேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. இங்க ஹீரோயினும் அதே மாதிரி தான், இந்தடா புக்ஸ் படிக்கும் போது அம்மா புக்ஸ் எல்லாம் யாருமா படிப்பா, எனக்கு பிங்க் பேங்க் வச்சு கொடு அப்படிங்கிறான். அதை கேட்ட ஹீரோயின் என்ன என் பையன் பழைய மாதிரியே மாறிட்டான், ஆனா வந்து அவன் புத்திசாலியா இருக்கிறது தானே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. மறுநாள் லில்லி வந்து ஹீரோ வீட்டுக்கு வரா. இங்க பாருங்க நான் தப்பான மருந்து எதுவுமே எடுத்துக்கல, ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. ஹீரோ வந்து சரி உள்ளவான்னு கூப்பிடுறாரு. அப்ப அவளும் வந்து ஓவரா சீன் போட ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி வந்து எல்லா தப்பும் ஏன் மேலன்னு சொல்லிட்டீங்க, இப்படி நான் போயிட்டு வந்ததுனால என்னோட மான மரியாதைலாம் போயிடுச்சு, நீங்களும் வந்து 5 வருஷமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ நான் என்னதான் பண்ணுவேன்னு சொல்லி நீலக்கண்ணீர் வலிச்சிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நீ கவலைப்படாத, இன்னும் ஒரு வாரத்துல நான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. அதை கேட்டு லில்லிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு.
தென் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க ஹீரோயின் திரும்பவும் வந்து வேலையில் சேர்ந்துட்டாங்க போல. அப்போ லில்லி வந்து சும்மா இருப்பாளா, திரும்பவும் வம்பு வளர்க்க ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, என்னோட ஃபியான்சேவே மயக்கி நீ இந்த வேலைக்கு திரும்ப வந்துட்டியான்னு கேட்க, அப்படி யார் மயக்கியும் இந்த வேலைக்கு வந்து சேரணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஏன்னா நான் எந்த வித தப்பும் பண்ணல, ஸோ நான் திரும்பவும் வேலைக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் சொல்ல. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து கூஜ தூக்க ஆரம்பிக்குதுங்க. ஆமாம் ஆமாம், அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நீ தப்பான வழியில தான் வந்திருப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ தான் எல்லாரையும் மயக்கி உன் கைக்குள்ளே போட்டுப்ப, அதே மாதிரி என்னையும் நினைக்கிறேங்கும் போது அதை கேட்டு லில்லிக்கு கோவம் வந்துடுது. என்னை பற்றி என்னடி சொன்னு சொல்லி அவளை அடிக்க போக, அப்போ ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிடுறாங்க. இங்கே பாரு, நீ வந்து பிஸ்னஸை பார்க்க மாட்டேங்கிற, உன் பர்சனல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட திணிச்சிட்டு இருக்க, நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கேன், அந்த வேலையை தயவு செஞ்சு என்னை பார்க்க விடுன்னு சொல்லி ரொம்ப போல்டாக பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்க்குறாரு. பரவாயில்லையே, இந்த பொண்ணு நல்லா போல்டாக தான் இருக்கான்னு யோசிச்சுட்டு அங்கே போய் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் பார்க்கும்போது அதுக்குள்ளே இங்கே லில்லி அடிக்க வந்துடுறா. அதை பார்த்து ஹீரோ அவளை தடுத்துட்டு, லில்லி உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்ட்டு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பிஸ்னஸாக பாரு, பர்சனலாக பாருன்னு, நீ கேட்கவே மாட்டியா, இன்னொரு முறை இந்த தப்பு நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்கிறாரு. நைட்டு ஹீரோட வீட்டில் காமிக்கிறாங்க. லில்லியும் அங்கே தான் டின்னர் சாப்பிட போறா போல. எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ மேடு வந்து சூடாக சூப் எடுத்துட்டு வராங்க. அப்போ அவங்களோட கால் தடுக்கி விட்டு அந்த சூப் வந்து லில்லி மேலே கொட்ட வருது. அப்போ அவ என்ன பண்றான்னா பக்கத்தில் இருக்கிற ஜேஜுவை பிடிச்சி அவன் முன்னாடி நிற்க வச்சிடறா. அதை பார்த்து ஹீரோ ஜேஜு மேலே சூப் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே வாங்கிக்கிறாரு. அப்போ ஹீரோக்கு வந்து சமக்கவும் வருது. நீலாம் ஒரு தாயா, உன் மேலே சூப் ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக உன் பெத்த பையனையே முன்னாடி நிற்க வைக்கிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. இல்லைங்க, ஏதோ ஒரு பதட்டத்தில் நான் அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி அவளும் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு வந்து நல்ல டவுட் வந்துடுது. எப்படி ஒரு பெத்த தாயால இப்படி பண்ண முடியும், இவ ஜேஜுவோட அம்மாவா இருக்க வாய்ப்பே கிடையாது, நான் இதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. மறுநாள் ஒரு பாட்டி ஃபோன் பேசிக்கிட்டே நடுரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட பாட்டி தான். 5 வருஷமா அப்ராட்ல இருந்திருக்காங்க, இப்பதான் ஊருக்கு வந்திருக்காங்க. 5 வருஷமா என் பேரனை நான் பார்க்கவே இல்லை, அவனை சீக்கிரமா நான் பார்க்கணும், அவனோட போட்டோ அனுப்பிடுறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, அது எப்படி பாட்டியா இருந்துகிட்டு 5 வருஷமா பார்க்காம இருக்காங்கன்னு. அதுதான் வந்து கதை, இதுல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அங்க வேகமா ஒரு காரு பாட்டியை இடிக்கிற மாதிரி வந்துருது. அந்த பயத்துல பாட்டியும் வந்து கீழே விழுந்துறாங்க. அந்த கார்ல இறங்கி வருது யாருன்னா நம்மளோட லில்லி தான். கிளவி, உனக்கு அறிவே இல்லையா, பணம் புடுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட பாட்டி, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க, நான் கீழே விழுந்திருக்கேன், என்னை தூக்கி கூட விட மாட்டியான்னு கேட்க, இந்த மாதிரி ஏழையோட கையெல்லாம் நான் பிடிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்ல. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. என்னாச்சு பாட்டி, உங்களுக்கு அடிபடுச்சான்னு சொல்லி விசாரிச்சிட்டு இருக்க. அப்ப லில்லி வந்து, அந்த கிளவி சும்மா நடிக்குதுங்கும் போது கொஞ்சம் வாய மூறியா, பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியாங்கும் போது, ஆமாண்டி அப்படிதான் பேசுவேன், நீ என்ன பண்ணுவேங்க. அப்ப பாட்டி வந்து, விடுமா அவ கடக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, அட்லீஸ்ட் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கழிச்சிட்டு போகணும், அதுக்காவது ஹெல்ப் பண்ணுங்கும் போது லில்லி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் ஹீரோயின் தான் வந்து பாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சாமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கேன்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோயினும், எனக்கு ஒரு பையன் இருக்கா பாட்டின்னு சொல்லும்போது, அப்படியா, எனக்கு தான் கொடுத்து வைக்கல, சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரி பாட்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கிளம்பி போக, அவங்க போன பிறகுதான் இங்க ஹீரோவும் ஜேஜுவும் வராங்க. பாட்டி வந்து செம்மையா திட்டுறாங்க. டே படுவா, என்னால தான் இங்க வர முடியல, நீயாவது வந்து என் பேரனை கண்ணில் காமிச்சிருக்கலாம்ல, அதுவும் காமிக்கல, அதோட உன் பொண்டாட்டி அவளையும் காமிக்கலையேங்க. பாட்டி, நான் இன்னும் அவளை கல்யாணமே பண்ணல பாட்டி, இப்பதான் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன், அதுக்காக தான் நான் உங்களை இங்க கூப்பிட்டேனேங்கும் போது, சரி சரி, அந்த பொத்தி வச்சிருக்கிற மணிமேகலை யாருங்கிறதையும் நானும் பார்க்கத்தானே போறேங்கிறாங்க. தென் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருப்பார் போல. அப்ப ஹீரோயின் வந்து, என்ன சார் விஷயம்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு 2 நாள்ல என்கேஜ்மெண்ட், அதுக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்க. அதை பார்த்து ஹீரோயின், ஏன்னா ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசுல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல, இவர் எதுக்கு எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு யோசிச்சுட்டு, இங்க பாருங்க சார், எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோக்கும் வந்து கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா லில்லி வந்து ஜேஜுவோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. மறுநாள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டில தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்ட்டி வந்து ஹீரோயினை இன்வைட் பண்ணிருப்பாங்க போல, அதனால அவங்க அங்க வந்திருக்காங்க. ஆனா வந்து இன்விடேஷன் கொடுக்க மறந்துட்டாங்க போல, அதனால இன்விடேஷன் இல்லாம உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றது முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து லில்லி வரா. அதை பார்த்த ஹீரோயினும், நீங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது, அதுக்கு லில்லி வந்து, இது என்னோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, இங்க நீ என்ன பண்ற, இந்த மாதிரி ஆள்லாம் என்னோட என்கேஜ்மெண்ட் வரதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்தி விட்டுறா. ஆனா ஹீரோயின் பார்த்து சும்மாவா இருப்பாங்க, அவங்க திரும்ப ஒரு அறைய போட்டுறாங்க. உனக்கு எவ்வளவு தெரியும், என்னையே அடிக்கிறியான்னு சொல்லி லில்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் இன்வைட் பண்ணப்ப கூட வரலன்னு சொன்னீங்க,
அப்ப லில்லி வந்து ஜேஜு எங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ வந்து இவனை உன் கண்ணில் காமிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அதை கேட்ட லில்லிக்கு பயமாகுது. எங்க இதே காரணமா வச்சு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவான்னு சொல்லிட்டு இல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. பின்னாடி ஹீரோயினா ஹால்குள்ள போறாங்க. அப்ப பாட்டி கால் பண்ணி பாட்டி நீங்க சொன்ன ஹால்க்கு தான் வந்தேன், ஆனா இங்க வேற யாருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து ஹீரோவோட பாட்டின்னு அவங்களுக்கு தெரியாதுல, அதனால தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து பேபி போற மாதிரி தெரியுது. அதை பார்த்து ஹீரோயின் என்ன நம்மளோட பையன் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி அவங்களும் போறாங்க. அதுக்குள்ள பேபே வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். பேபேவும் ஜேஜுவும் ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க போல என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு. அப்ப லில்லி வந்து ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறா. பக்கத்துல கேக் வேற இருக்கு. நான் தான் என்கேஜ்மெண்ட் பொண்ணுங்கிற மாதிரி காமிச்சிட்டு நிக்க. அந்த நேரத்துல பேபே அவன் பேக்ல இருந்து நிறைய எலிகள் எடுத்து வெளியில விட்டுறான். அதே நேரத்துல அவன் மண்டையில போய் கேக் அடிக்கிற மாதிரி ஜேஜு செஞ்சு விட்டுறான். அதனால அவன் ஹேர் ஃபுல்லா கேக் ஆயிடுது. அதை பார்த்து லில்லிக்கு ஒண்ணுமே புரியல. நான் இவ்வளோ காசு கொடுத்து ஹேர் ஸ்டைல் பண்ண அது எல்லாமே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு யார் இந்த வேலையை பண்ணதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் தான் அவ கண்ணில் படுறாளா. நீ தானே இது பண்ணன்னு சொல்லி அவகிட்ட சண்டை வளர்த்துட்டு இருக்க. அப்போ உங்க பாட்டி வந்துடுறாங்க. அவங்க வந்து கம்பு எடுத்து ஒரு லில்லிக்கு ஒரு அடியை போட்டுட்டு யார் மேல கை வைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப லில்லி வந்து ஓ கிளவி நீயும் இங்க வந்துட்டியா, நான் யார் தெரியுமா, ஃபூக்கு மனைவியாக போறவ, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவர் மட்டும் வந்தாங்கன்னா நீங்களா காணா போயிடுவீங்கன்னு சொல்ல. அதை பார்த்த பாட்டி ஓ என் பேரை பொத்தி பொத்தி வச்ச மணிமேகலை நீ தானா, நான் கூட என் பேரை ஒரு நல்ல பொண்ணா பார்த்திருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவனோட டேஸ்ட் இப்படி மட்டமா போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல. அதை கேட்ட லில்லி என்ன பேசுறீங்க நீங்க, நீ ஃபூவோட பாட்டியா, இதை நான் நம்பணுமா, நீங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு தானே என்கேஜ்மெண்ட் எடுக்க வந்திருக்கீங்க, அதுக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல. அப்ப பாட்டி வந்து யார் இவ பைத்தியக்கார பொண்ணா இருக்கா, காட்ஸ் இவளை வெளியில துரத்துங்கும் போது அங்க உள்ள பாடி கார்ட்ஸும் வந்து இவளை வெளியே துரத்த பாக்குறாங்க. இங்க ஹீரோ வந்து லில்லிக்கும் ஜேஜுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பாரு போல. அதுல வந்து ரிசல்ட் வந்துருச்சு அவ வந்து அம்மா கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்த ஹீரோ செம கான்ல இருக்காரு. இவ்வளவு நாளா இவன் அம்மான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அசிஸ்டன்ட்டுக்கு கால் வருது, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. என்ன இங்க ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கேட்கும்போது பாருங்க ஃபூ, இந்த வெண்ணோ இந்த பைத்தியக்கார பாட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம என்கேஜ்மெண்ட் கெடுக்க பாக்குறாங்க ஃபூ, என்னையே இந்த ஹாலை விட்டு துரத்துறாங்கன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோ பாட்டியை பத்தி கேட்கிறாரு. பாட்டி என்னாச்சு பாட்டி, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அதை கேட்டு லில்லிக்கு ஷாக் ஆகுது. அப்ப உண்மையிலே இந்த பாட்டி ஃபூவோட பாட்டியான்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கும் ஷாக்கு தான், இந்த பாட்டி வந்து இவரோட பாட்டியான்னு சொல்லிட்டு. பாட்டி சொல்றாங்க நான் உன்கிட்ட ஒரு பைத்தியக்கார பொண்ணை பத்தி சொன்னனடா, அது இவதான் எனக்கு காரை வச்சு ஏத்த பார்த்தான்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோக்கு ஷாக் ஆகுது. நீ தான் அந்த வேலையை பண்ணியா, சரி இப்போதைக்கு நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணி வைக்கலான்னு சொல்ல. அதை கேட்ட லில்லி ஷாக் ஆகுறா. என்ன சொல்றீங்க நீங்க, நான் உங்க பையனோட அம்மா, என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோ நீ அவளோட அம்மாவான்னு சொல்லி உண்மையை சொல்ல வராரு. அப்புறம் மனசுல யோசிக்கிறாரு, இல்ல இப்ப இந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது, பொறுமையா தான் கேட்டுக்கணும்னு, ஒரு நிமிஷம் நீ வெளியில போய் உட்காருன்னு சொல்றாரு. ஹீரோயினும் இதுக்கு மேல இங்க என்ன நமக்கு வேலைன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோ பின்னாடியே போய் ஹீரோயினை கையை பிடிக்கிறாரு. அப்ப ஹீரோயினும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. ஹீரோயினும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அவர் கேட்குறாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்னாச்சு அது எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயினும் அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, அது தேவையில்லாத விஷயம் சொல்லும்போது இல்ல எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கும் தோணுதுங்கும் போது என்ன கனெக்ஷன் ஹீரோயினும் கேட்க. ஏன்னா ஜேஜோட அம்மா வந்து லில்லியே கிடையாது, சோ அதான் உனக்கு ரியல் அம்மாவை பத்தி ஏதாவது தெரியுமான்னு தான் கேட்க வந்தங்கும் போது என்ன சொல்றீங்க நீங்க, இதெல்லாம் உண்மையா, எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் கசினை வித்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன், அதனால அவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. அப்ப ஹீரோ மனசுல யோசிக்கிறாரு, ஒருவேளை ஹீரோயின் தான் நம்ம பையனோட அம்மாவா இருப்பாளோ, நம்ம அதை கேட்டு பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு உன் குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்க. அது எதுக்கு இப்ப கேக்குறீங்கும் போது இல்ல சும்மா சொல்லுங்கும் போது அவனுக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ கண்டிப்பா ஹீரோயின் நம்ம பையனோட அம்மாவா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஆனா அவகிட்ட நம்ம இந்த விஷயத்தை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க பாரு உனக்கு ஒரு பையன் இருக்கா எனக்கு ஒரு பையன் இருக்கா, 2 பேரும் சிங்கிள் பேரண்ட்ஸா இருக்கும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க. அதுக்கு ஹீரோயின் இங்க பாருங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அது ஜஸ்ட் ஒரு அடல்ட்ஸ்குள்ள நடக்கிறது தான், அதை வச்சு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எனக்கு வேணாம், நான் நோன் தான் சொல்லுவேன், எந்த முடிவெடுத்தாலும் நீங்க யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்ல. சரி உங்கள்ட்ட கேட்டது தப்பு தான் சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காதல் இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணுங்கிறதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அது எனக்கு தேவையில்லைன்னு யோசிக்கிறாங்க. மறுநாள் ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. இந்த மாதிரி லில்லி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன், பாட்டிக்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கழுதுட்டு இருக்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு சரி உண்மையை சொல்லு யார் ஜேஜோட அம்மான்னு கேட்க. அது கேட்ட லில்லி பதறி போய் என்ன சொல்றீங்க நீங்க, நான் தான் ஜேஜோட அம்மான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ வந்து போய் பேசிட்டு இருக்காத, நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன் அதுல நீ அம்மா இல்லைன்னு வந்துருச்சு,
உண்மையை சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் ஜேஜுவோட அம்மா. ஆனா அவ இப்ப உயிரோட இல்ல, இறந்து போயிட்டா. அவ இறக்கும்போது ஜேஜுவை என் கையில கொடுத்து பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னா. அதனால தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். ஏன் அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா தானே நான் இருக்கேன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோ கோவப்பட்டு, என்னைக்கு நீ அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்திருக்க? அவனுக்கு அம்மாவா இருக்க உனக்கு தகுதியே கிடையாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளவு நாள் ஜேஜுவோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுவும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு வெளியில போன்னு சொல்ல இங்க லில்லி வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அப்படியே இங்க கட் பண்ணா இங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து போன் வருது, இந்த மாதிரி உங்க பையனுக்கு ப்ராப்ளம், உடனே நீங்க வரணும்னு. ஹீரோ வந்து மரியாதையா வெளியில போன்னு சொல்ல அவ வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோயின் கரெக்டா வந்துடுறாங்க. தப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சாரி, உங்களோட பிரைவேசி டைம்ல நான் உள்ள வந்துட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அதை சொல்லுங்கும்போது, இல்ல ஸ்கூல்ல என் பையனுக்கு ஒரு ப்ராப்ளமா, நான் போகணும் உடனேங்கும்போது அதுக்கு ஹீரோவும் போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த லில்லிக்கு தான் செமையா வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து என்ன பிரச்சனை கேட்கும்போது அப்ப அந்த லேடி வந்து, ஓ நீ தான் அவனோட அம்மாவா? பையன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு, என் பையனை வந்து இங்கு குடிக்க வச்சிருக்கான், இதெல்லாம் என்ன நல்லவா இருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் பேபிட்ட கேக்குறாங்க என்னடா ஆச்சுன்னு. அதுக்கு அவன் சொல்றான், அவன் தான் என்ன புள்ளி பண்ணா, எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொன்னா, அதான் நான் கோவத்துல சூப்பர் பவர் வரணும்னா இங்கு குடிக்கணும்னு சொன்னேன். அவன் அறிவு கட்டு போய் இங்கு குடிச்சானா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கறான். அதை கேட்ட ஹீரோயினும், இங்க பாருங்க என் பையன் வந்து அப்பாலஜி எல்லாம் பண்ண மாட்டான், வேணா நாங்க ட்ரீட்மெண்ட் காசை வேணா கொடுக்குறோம்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த லேடியும், ஓ உங்களுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பா, தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டீங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும், என் பையனுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னது உங்க பையனோட தப்பு தான், அப்ப உங்க பையன் தான் என் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, பாருடா நானே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பையனுக்கு அப்பாவே கிடையாது, நீ சீக்கிரட்டா அந்த குழந்தைய பெத்துக்கிட்டேன்னு, அப்படி இருக்கிறப்ப என் பையன் அப்படி சொன்னா என்ன தப்புன்னு கேட்க அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு, யார் சொன்னா இவனுக்கு அப்பா கிடையாதுன்னு, இவனுக்கு அப்பாலாம் இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா அப்பா இருந்தா உடனே வர சொல்லி பாப்போம், நானும் தான் பாக்குறேன் யார் அந்த அழகன்னுங்க. அப்ப ஹீரோயினும் நான் கால் பண்ணி வர சொல்றேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கோம், இப்ப இதை வேற செய்யணுமான்னு சொல்லிட்டு யாரோ சீனியருங்கிற பர்சனுக்கு கால் பண்றாங்க. இந்த சைட்ல பேபே ஜேஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, நீ அப்பாவை கூட்டிட்டு உடனே வா, நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். அதுக்கு ஜேஜுவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஜேஜு வரான். அப்பா நான் உன ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போக போறேன், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லணும், நீ என் கூட வரியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு அவங்க கூட கிளம்புறாரு. ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என்னோட ஹஸ்பண்ட் இங்க வந்துருவாருன்னு சொல்லும்போது அதை கேட்ட அவங்க அம்மாவும் நக்கலா பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த குட்டி பையன் சும்மா இருக்க மாட்டான், உங்க அப்பாலாம் என்ன பெரிய ஆளாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட பேபிக்கு கோவம் வருது, எங்க அப்பா தான் உலகத்திலே பெஸ்ட் அப்பான்னு சொல்ல, உனக்கு தான் அப்படி ஒரு அப்பாவே இல்லைன்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, அதை கேட்டு அவன் கோவப்பட்டு அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதை பார்த்து அவங்க அம்மா பேபியை பிடிச்சி தள்ளி விட, ஒரு பக்கம் ஹீரோயின் என் பையனை பிடிச்சா தள்ளி விடுறன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் அறைய, இப்படியே ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு. அந்த கலவரத்துல அப்போ அந்த அம்மா கோவத்துல கிளாஸ் எடுத்து ஹீரோயின் அடிக்க வர அந்த நேரத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த கிளாஸ் பிடுங்கி போட்டுட்டு ஹீரோயினை பார்க்க அப்ப அந்த இடத்துக்கு ஜேஜு கரெக்டா வந்துடுறான். ஜேஜு வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது இங்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ பேபே வேற அம்மா இவன் தான் ஜியாசு என்னோட அண்ணன், அப்புறம் அவரு தான் நம்மளோட அப்பான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு எல்லா உண்மையும் இப்பதான் தெரிஞ்சிச்சு, நானும் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிப்போம்னு சொல்ல, அப்ப அங்க அந்த அம்மாவோட புருஷங்காரனும் வந்துடுறான். யாரா நீ, எதுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னு கேட்கும்போது உங்க பையன் தான் ஸ்டார்ட் பண்ணா, அதனால வந்து மன்னிப்பு கேளுங்க அதோட முடிச்சுக்கலாங்கும் போது அப்ப அவன் சொல்றான், யாருக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் யார் தெரியுமா, நான் ஃபூ கம்பெனில வந்து மேனேஜரா இருக்கேன், என் பையன் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா, ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு ஓடினீங்க. அதை கேட்ட ஹீரோ, நீ ஏன் கம்பெனில தான் வேலை பார்க்கறியா, அப்ப இனிமே உனக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்றாரு, இந்த மாதிரி அவனுக்கு வேலையை நிறுத்துங்கும் போது அப்ப இவன் இங்க சிரிக்கிறான். என்ன நீ சொன்ன எல்லாமே நடந்துருமான்னு கேட்க, கொஞ்ச நேரத்துல பாருங்கும் போது அவனுக்கும் போன் வருது இந்த மாதிரி வேலை போச்சுன்னு. அப்பதான் புரியுது உண்மையாவே இவர் தான் ஃபூ கம்பெனியோட பாஸ்ன்னு. சாரி என்ன மன்னிச்சிடுங்க, என்ன வேலையில இருந்து தூக்காதீங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. ஆனா ஹீரோ வந்து மன்னிக்கலாம் முடியாது, இவ்வளவு நேரம் எம்முட்டு பேச்சு பேசினங்கும் போது அப்ப அவன் என்ன பண்றானா, அவன் பொண்டாட்டி போய் அடிச்சிடறான். உன்னால தானே இந்த பிரச்சனை, நீ மட்டும் உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா எனக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்காதுங்க. இந்த அம்மா ஒன்னும் சொல்ல முடியாம நிக்குது, எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்தல காசுக்காகன்னு சொல்லி அந்த அம்மா ஃபீல் பண்ணிட்டு நிக்க. அப்ப அங்க போலீஸ் வருது. ஏன்னா ஃபூ கம்பெனில வந்து இவன் நிறைய ஃப்ராட் வேலை பார்த்திருக்கான் போல, அதனால வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போக அந்த அம்மாவும் என் புருஷன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி பின்னாடியே ஓடுது. இங்க ஹீரோ ஹீரோயின்லாம் வெளியில வராங்க. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கொஞ்சம் முன்னாடி என்ன ஹெல்ப் பண்ணதுக்குங்கும் போது அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என்னோட ஒய்ஃபாக போறவ, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல.
தென் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மனசுல பல விஷயங்கள் ஓடுது. இங்க பாருங்க சார், நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல வந்து என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களோட குழந்தைங்களுக்கு அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேணாம், நீங்க உங்க மனசுப்படி நடங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ கடுப்பாகிறாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னோட குழந்தைங்களோட அம்மாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா? ஏன் என் குழந்தைங்களோட அம்மா இல்லைங்கிறப்பையும் நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்டேன். இது எல்லாமே உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக செய்யற மாதிரியே தெரியுது. உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை எனக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அன்னைக்கு நான் உன்னை டச் பண்ணேன். இல்லைனா நான் வேற வழியில கூட உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். நான் ஏன் இப்படி பண்ண போறேன்? ஏன் உன் மரமண்டைக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குதுங்க. அப்ப ஹீரோயின் வந்து, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களாங்க? அதுக்கு ஹீரோவும், ஆமா மரமண்டை, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு ப்ரப்போஸே பண்ணிடுறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரல. அவரே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஆஹா, ஒரே வெக்கமா வருதுன்னு அங்க குசியில படுத்துட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் பசங்களை அழைச்சிக்கிட்டு ஹீரோவை பக்கத்தை போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில யாரோ வந்து கடத்திட்டு போறாங்க. அது வேற யாரும் கிடையாது, லில்லி தான். அவ கடத்திட்டு வந்து எல்லா வில்லிங்களும் என்னென்ன வசனங்கள் பேசுவாங்களோ அந்த வசனம் தான் இவளும் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், நீ ரொம்ப தப்பு பண்ற, இப்படி பண்ணாதங்கும் போது அப்ப பசங்களும் எங்க அம்மாவை விட்டுருன்னு சொல்லும் போது அப்ப ஜேஜு கிட்ட போறா. என்ன நீ என்ன அம்மானு ஒரு நாளாவது நீ கூப்பிட்டுருப்பியா? இப்ப அவளை மட்டும் அம்மான்னு கூப்பிடுற. இப்படி அம்மான்னு கூப்பிட்ட நாக்கு இருக்கவே கூடாது, அதை நான் வெட்டி எரிஞ்சுதான் சொல்லி அவன் நாக்க வெட்ட போக அதை பார்த்த பேபே சும்மா இருப்பானா? ஏன்னா அவ தான் ஏற்கனவே பலசாலியாச்சே. அதனால கயிறு கீரெல்லாம் அறுத்துக்கிட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்டே ஜேஜு கட்டெல்லாம் அவுத்து விட்டுறான். என்ன ஒண்ணு, முன்னாடியே அதை செஞ்சிருக்கலாம், உங்க அம்மா அடி வாங்காம இருந்திருப்பாங்க. சரி, ஜஸ்ட் ஸ்டோரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாரு. அதை பார்த்து லில்லி ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சிடறா. அப்ப வந்து பசங்கள்லாம் அழைச்சிட்டு போக சொல்லிட்டு ஹீரோ வந்து பொறுமையா பேசுறாரு. இங்க பாரு, அவளை விட்டுடுங்கும் போது அப்ப எனக்கு 10 மில்லியன் யுவான் பணம் கொடு, நான் விட்டுறேங்கும் போது ஹீரோவும் போட்டு நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ லில்லி பணத்தை எடுக்க போகும்போது அவ அசந்த நேரமா பார்த்து ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை நம்ம அவர் பக்கம் இழுத்துக்கிறாரு. ஆனா இதை பார்த்து லில்லி கோவப்பட்டு, எப்ப பார்த்தாலும் என்னை ஏமாத்திட்டே இருக்கிறீங்களான்னு சொல்லி ஹீரோயினை கத்தியால குத்த வரா. ஆனா அந்த குத்த வந்து ஹீரோ வாங்கிக்கிறாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்காங்க. நீ எனக்காக உயிர் கொடுப்பன்னு கூட எதிர்பார்க்கல, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உன்கிட்ட காதல சொல்லியிருப்பேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து, இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்பயே சொல்லுங்கும் போது, முடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க, அதுவா உன் காது கிட்ட தான் வந்து சொல்ல முடியும்னு சொல்லி அவர் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படியே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பிறகு வந்து வீட்டில் தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி 2 பசங்களும் உட்காந்துருக்காங்க. அப்பா, இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும், ஆமா, இனிமே நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு சொல்ல இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.